நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். சர்வதேச விமானம் நேற்று விபத்துக்குள்ளான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். குஜராத்தில் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு செல்ல புறப்பட்ட விமானம்தான் கொஞ்ச நேரத்திலே எல்லாமே முடிந்து விட்டது. விமானம் போய் ஒரு பில்டிங்கில் இடித்து விட்டது. விமானத்தில் பயணித்த 242 பேரில் 241 பேர் உயிரிழந்து விட்டார்கள். ஒருவர் பிழைத்திருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களும் அந்த நபரை சந்தித்து பேசியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தார் பதைத்து போயிருக்கிறார்கள். காரணம் என்ன? சில பேர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது, சில பேர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. உடல்கள்லாம் எரிந்த நிலையில் இருக்கிறது. விமானம் போய் இடித்த வேகத்தில் விமானத்தில் அதாவது கிட்டத்தட்ட 100 டன் எரிபொருட்கள், அதாவது 1,00,000 லிட்டர் எரிபொருள் அந்த விமானத்தில் இருந்திருக்கு. ஒயிட் பெட்ரோல் பற்றி எரிந்திருக்கிறது. விமானம் சுக்குநூறாக உடைந்து விட்டது. யாரோட உறவினர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பதற்காக டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது முடியிலிருந்து சாம்பிள் கொடுக்குறாங்க, தோல்லேருந்து சாம்பிள் எடுத்திருக்காங்க, ரத்த மாதிரிகள் எடுத்திருக்காங்க. முடிந்த அளவு உறவினர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ தான் உடல் சரியான உறவினர்கிட்ட ஒப்படைக்க முடியும். இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கையில் அதாவது உயிரிழந்த உறவினர்களுடைய அந்த உறவினர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அகமதாபாத்தில் குஜராத் மாநிலத்தில் சிவில் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்காங்க. அவர்களுக்கு போலீஸார் டீ, காஃபி மற்றும் உணவு கொடுக்கும் அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அதை முதலில் பார்த்து விடுப்போம். உயிரிழந்த ஒவ்வொரு நபருக்கு பின்னும் ஒரு குடும்பம் இருக்கிறது. அவங்களுக்கு என்று ஒரு கதை இருக்கிறது. மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சில பேருடைய உண்மை நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. உதாரணத்துக்கு உத்தராகண்டில் ஒரு குடும்பத்திலிருந்து ரூபால் பட்டேல் என்பவர் லண்டன் போயிருக்காங்க. லண்டன் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. அவர்களுடைய கணவர், அவங்களுடைய குழந்தைகள், 3 குழந்தைகள், ஒரு மகன், 2 ட்வின்ஸ். அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக இந்தியா வந்து உறவினர்கள் வீட்டில் தங்கிட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு ஊருக்கு திரும்புறதுக்கு இந்த ஃப்ளைட்டில் ஏறியிருக்காங்க. அவங்க பலியாகி இருக்காங்க. அவங்க குடும்பத்தார் சோகத்தில் ஆழ்ந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இங்கிலாந்தில் லண்டனில் இருக்கும் மகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் உற்சாகத்தோடு சூரத்திலிருந்து, குஜராத் மாநிலம் சூரத்திலிருந்து புறப்பட்டு அகமதாபாத்துக்கு வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு பிடிச்சி போயிருக்காங்க. அவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தையே இது சோகத்தில் ஆழ்த்தி இருக்கும் காட்சிகளை பார்த்துவிடும். இதே போல் ராஜஸ்தான்லேருந்து லண்டனில் போய் செட்டிலாக புறப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு டாக்டர் குடும்பம். அந்த டாக்டர் குடும்பத்தில் ஏற்கனவே கணவர் பார்த்திங்கன்னா லண்டனில் 6 வருஷம் வேலை செஞ்சுட்டு தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகள், ட்வின்ஸ் இருக்காங்க, அவங்கள அழைத்து கொண்டு லண்டன் போகணும் அப்படின்னு சொல்லி அவரும் இந்தியா வருகை தந்துள்ளார். இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்களும் இங்கே டாக்டராக தான் இருக்காங்க. ராஜஸ்தானில் இருக்கவங்க டாக்டராக இருக்காங்க. 2 நாள் முன்னாடி தான் தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு லண்டனில் போய் ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கவிருக்கிறோம் என்று குழந்தைகள் 3 பேரை அழைத்து கொண்டு கணவனோடு அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு செல்ஃபியும் எடுத்திருக்காங்க. அந்த சந்தோஷமான மொமெண்ட்டை கேப்சர் பண்ணணும், பிறகு நம் வாழ்க்கையை திருப்பி பார்க்கும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்தியாவிலிருந்து நாம் குடிபெயர்கிறோம் லண்டனுக்கு,
கணவனோடு சேர்ந்து இனிமேல் வாழவிருக்கிறோம் என்று ஆசையாய் புறப்பட்டு சென்றபோது அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இருநூத்தி 42 பேரில் 230 பேர் பயணிகள், பிறகு விமான பணிப்பெண்கள், ஆண்கள், இவங்கெல்லாம் சுமார் 12 பேர் இருந்திருக்காங்க. அதில் அதாவது மணிப்பூரை சேர்ந்த ஒரு விமான பணிப்பெண்ணும் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தாரை இது சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. விமானத்தை பிடிக்க முடியாமல் உயிர் பிழைத்த செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. உதாரணத்துக்கு பூமி சௌஹான் அப்படிங்கிறவங்க குஜராத்துடைய பருச் பகுதியிலேருந்து விமானத்தை பிடிக்க அகமதாபாத்தில் அவசரமாக போயிருக்காங்க. டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்க. 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. அங்கே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. நான் ஃப்ளைட் எப்படியாவது பிடிச்சாகணும், லண்டன் போயாகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே பணியில் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க, செக்இன் கேட்லாம் மூடியாச்சு மேடம், நீங்கள் 10 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கீங்க, உங்களுக்காக நாங்கள் ஃப்ளைட்டை லேட் ஆக்க முடியாது, நீங்கள் டிராஃபிக்கில் மாட்டினா நாங்கள் என்ன செய்ய முடியும், ஃப்ளைட் எப்படி 10 நிமிஷம் லேட்டாக எடுக்க முடியும், நீங்கள் டைமுக்குள்ளே வந்திருக்கணும், உங்களை அனுமதிக்க மாட்டோம், திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டுருக்காங்க. இப்போ பூமி சௌஹானுக்கு அந்த செய்தி வந்தது, நீங்கள் புறப்பட இருந்த உங்களை ஏற்றி செல்லாமல் திருப்பி அனுப்பி விட்டார்களே, அந்த விமானம் புறப்பட்ட உடனேயே இடித்து தீக்கிரையானது. அதில் பயணித்தவர்களில் ஒருவரை தவிர அத்தனை பேரும் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி வந்தவுடன் அவங்க சொல்கிறாங்க, அதிர்ச்சிகள் ஆழ்ந்து விட்டேன், என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று. அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். கேரளாவிலேருந்து ஒருத்தர் நர்ஸாக அங்கே போய் இங்கிலாந்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க மறுபடியும் இந்தியா திரும்பி வந்திருக்காங்க. இந்தியா திரும்பி வந்து புது வீடு கட்டுறாங்க. அந்த வீடு கட்டுறதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் கேரளாவிலிருந்து லண்டனுக்கு போகிறாங்க, அகமதாபாத் வழியாக. ஆனால் அந்த விமான விபத்தில் அவரும் சிக்கிக்கொண்டார். அவர் தொடர்பான காட்சிகளை பார்த்துவிட்டோம். அவங்க இதுக்கு முன்னாடி பாட்டு பாடி மகிழ்ச்சியாக இருந்த அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்துவிடும். யார் யார் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் தெரிந்தாலும் அந்த உடல்களை அவர்கள் அடையாளம் காணுவதில் மிகுந்த சிரமத்தை அடைந்து வருகிறார்கள் அதிகாரிகள். காரணம், உடல்கள் எரிந்த நிலையில் இருக்கிறது. இதனால தான் DNA பரிசோதனை எடுக்கிறார்கள். நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.